அடுத்ததாக தலைமை உரை ஆற்ற வருபவர் வரவேற்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட வரலாற்று பேரவையின் செயலாளர் திரு பெருமாள் ஐயா அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்கள் நினைவு பரிசினை புத்தகத்தை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இந்நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் திரு பெருமாள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் பாவலர் மா கணபதி ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அவர்களுக்கு புத்தகத்தை நினைவு பரிசாக கொடுக்கிறார் பேராசிரியர் மதுரை ராசபாண்டியன் ஐயா அவர்கள். திருக்குறள் தொடர் சொற்பொழிவை நிறுத்தி கொண்டு வரும் பேராசிரியர் மதுரை ராசபாண்டியன் ஐயா அவர்களை கௌரவிக்க வருகிறார் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் பாவலர் மா கணபதி ஐயா அவர்கள். ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தின் தலைவர் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் திரு பெருமாள் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார். புத்தகத்தை நிறைவு பரிசாக பேராசிரியர் முகலி ராசபாண்டியன் ஐயா அவர்கள் வழங்கினார். முனைவர் குமரிச்செழியன் ஐயா அவர்களுக்கு கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் செயலர் பாவலர் மா கணபதி ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார். நினைவு பரிசினை பேராசிரியர் முகே ராசபாண்டியன் ஐயா அவர்கள் வழங்குகின்றார். திரு வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றனர் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் பாவலர் மா கணபதி ஐயா அவர்கள். புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார் பேராசிரியர் முகே ராசபாண்டியன் ஐயா அவர்கள். கன்னியாகுமரி மாவட்ட வரலாற்று பேரவையின் செயலர் திரு பெருமாள் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைய தினம் அந்த இணைப்புக்கு வடிவமைத்து மீட்ட தியாகிகளை பற்றி நினைவு கொடுத்த நேரத்தில் தியாகம் சிறிதல்ல, மிகப்பெரியது. உயிர் தியாகம் என்பது மிக உன்னதமான ஒரு செயல். மாவட்ட பிரிவினை என்பதற்கு மொழிவாரி அடிப்படையில் இந்தியா முழுக்க மாநில பிரிந்தன. அந்த மாநிலங்கள் பிரிந்தபோது மற்ற மாநிலங்கள் பிரிந்திருந்த சமயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பல பிரச்சனைகள் இன்று இருப்பது போல் அன்று இதை விட அதிகமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தமிழ் மண்ணை காக்க வேண்டும். தமிழ் மண்ணை காப்பதற்கு இரண்டு வகையான போராட்டம். ஒன்று தமிழ்நாட்டு வடக்கு எல்லை போராட்டம், இன்னொன்று தென் எல்லை மீட்பு போராட்டம். வட எல்லை மீட்பு போராட்டத்தில் மாபூசி அவர்கள் தலைமை தாங்கி தீவிரமாக செயல்பட்டு
திருத்தணியும் சென்னை பகுதியும் ஒரு பகுதியும் மீட்டு கொடுத்தார்கள். ஆனால் இங்கே மண்ணை மீட்பதற்கு மட்டுமான போராட்டம் தான், வேறு பிரச்சனைகள் இல்லை. ஆனால் தென்னிலை மீட்பு போராட்டத்தில் பல பிரச்சனைகள். ஒன்று, தமிழ் மண்ணை காக்க வேண்டும், மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ் மக்களை உயிர் வாழ செய்ய வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், சவர்ணன் அவர்கள் என்ற வேற்ற தாழ்வுகளை அகற்றி சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் பல பிரச்சனைகள். தீண்டாமை ஒழிப்பு, கண்டாத்தரியும் பிடிவிருந்தார்கள், சுட்டு தள்ளங்களில் அந்த போராட்டத்தில் அந்த அடக்குமுறைகளின் மீட்பு, இப்படி பல்வேறு வகையான போராட்டங்கள். இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டு முடிவுதான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பல உயிர் தியாகங்களை எல்லாம் செய்துதான் தாய் தமிழகத்தோடு இணைந்திருக்கிறோம். போராட்டங்கள், மொழி போராட்டங்கள் 20ஆம் நூற்று காலத்திலிருந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு தொடக்கத்தில் இருந்தே இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு 1920க்கு மேலே மிக உச்சநிலை வருகிறது. அடக்குமுறைகள், அநியாயங்கள், இந்த தீண்டாமை ஒழிப்பு மிக உச்சக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போதுதான் நம்முடைய மீட்பு எல்லை மீட்பு போராட்டம் படிப்படியாக வளர்கிறது. வளர்ந்து வருகின்ற நேரத்தில் தான் பல்வேறு இடையூறுகள், இந்த இடையூறுகள் எல்லாம் உச்ச கட்டமாக ஆண்டி சொல் அம்பலம் யாராது என்பதை போல அது காற்று வழி செய்தியாக போய் அடக்குமுறையோடு முடிவதும் அது வெளியே வந்த வரலாறு தெரியாமல் போவதும் தான் நிகழ்ச்சியாக இருந்தது. 1923 தான் சட்டமன்றத்திலேயே ஒலிக்கின்றது. 1923 சட்டமன்றத்தில் ஒலிக்கின்றது. மலையாள மொழியே 17ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றியதாக வரலாறு இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் எழுத்து சேர்ந்தவர் தான் மலையாள எழுத்தை உருவாக்கினார் என்பது வரலாறு. ஆனால் இந்த வரலாற்றை தமிழ் மொழி தோன்றியதற்கு முன்னாடியே மலையாளம் தோன்றியது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக மிக அரும்பாடுபட்டார்கள் மலையாளிகள். அதற்கு என்ன செய்தார்கள் என்றால், நமக்கு தமிழ் மண் சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே வேளாண் என்ற ஒரு பெரிய நாடு உருவாகி சிறப்பாக தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளாட்டு மன்னர்கள் தான் தமிழ் மன்னர்கள். அவருடைய எழுத்து பதிவுகள், கல்வெட்டுகள், எல்லா செப்பேடுகள் எல்லாமே தூய தமிழில் உள்ளது. தூய தமிழில் இருந்த காரணத்திலேயே மொழியின் மீது இருந்த வெறுப்பின் காரணத்தினால் அந்த 9ஆம் நூற்றாண்டில் இருந்த 18ஆம் நூற்றாண்டில் உள்ள வேளாட்டு வரலாற்றையே இருக்கப்படி செய்தார்கள். அப்படியே மழுங்கடித்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டார். காரணம், தமிழ் மொழி வளர்ச்சி கூடாது, தமிழ் மொழியை தெரியக்கூடாது என்பது மலையாளிகளுடைய நோக்கம். மலையாளிகள் எப்போது வந்தார்கள் அது வரலாறு வேறு. அது இப்போது அந்த வரலாற்றை சொன்னால் நம்மளுடைய வரலாற்றை சொன்னதுக்கு நேரம் பத்தாது. அதனால் அதை விட்டு விடுகிறேன். அப்போ மலையாள மொழியே 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியது என்றால் அந்த 20ஆம் நூற்றாண்டில் கேரள சட்டசபை, அப்போ திருவாங்கூர் சட்டமன்றத்திலே திருமூலர் ஆட்சி காலத்தில் ஒரு குரல் அந்த தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற அடக்குமுறைகள், அட்டுமொழிகள் அதை தாங்க முடியாமல் ஒரு மலையாளியை எடுத்து பேசுகிறார். தமிழ் மொழி, தமிழ் மலையாளத்தினுடைய அந்த அவர் யார் என்றால் ஜான் டேவிட். அவர் பேசுகிறார். அவர் ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், பஞ்சாயத்து கோர்ட்டு நீதிபதி, சட்டமன்றத்தில் கேரள திருவாங்கூர் சட்டமன்றத்தில் ஒரு மெம்பர், எம்எல்ஏ. அவர் பேசுகிறார் சட்டமன்றத்திலே, தமிழ் மொழியும் தமிழ் மக்களையும் நீங்கள் அடக்கி ஒடுக்கி அட்டுவழி செய்வது அநீதி. இந்த நிலை மாற வேண்டும், இதை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழ் மொழி, தமிழ் பாஷை, நான் சொல்ல தமிழ் பாஷை உங்களுடைய தாய் பாஷைக்கு தாய், மலையாளத்துக்கு தாய், உங்கள் தாய் பாஷைக்கு தாய் தமிழ் மொழி. அதை நீங்கள் ஓரம் கட்டுவதை நிறுத்திவிடுங்கள். அதற்குரிய இடத்தை கொடுத்து அந்த மக்களுக்குரிய முக்கியத்தை கொடுத்து செயல்பட ஆரம்பியுங்கள் என்று சொல்லுங்க. அப்பொழுது உடனே அவர் மலையாளி என்று சொல்லுகிறார். தமிழ் மொழி மலையாளத்தின் தாய்மொழியாக, அதனுடைய தங்கை மொழியாக இருக்கலாம் சொல்லுங்க, சகோதரி.
மலையாள மொழியின் சகோதரி தமிழ் என்று சொல்லுகிறார். தமிழ் மொழியின் சகோதரி மலையாளி என்று சொன்னால் கூட ஓரளவு பரவாயில்ல, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மலையாள மொழியின் சகோதரி தான் தமிழ் மொழி என்று சொல்லுகிறார். அப்ப டேனியல் சொல்லுறார், தமிழ் மொழி மலையாள பாஷைக்கு சகோதரி என்றால், தாய் பாஷைகள் என்றால் பாட்டி பாஷை, அதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பாட்டி பாஷையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லுறது. அப்ப அங்கிருந்து மொழிக்கு அடிப்படையிலான போராட்டம் எவ்வளவு தீவிரமடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழி வளர்ச்சி, மொழியை அடக்குவது அது மட்டுமல்ல, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புகளில் இடமில்லை, அரசு பணியில் இடமில்லை, மற்ற வேலை வாய்ப்புகளில் இடமில்லை. வேற தமிழ் படித்தால் கூட தமிழர்கள் என்று தெரிந்தால், தமிழ் பகுதியிலே உள்ளவர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு இடமில்லை. தமிழ் பகுதி என்று அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், நமக்கு வேளாண் வரலாறு 2000 ஆண்டுகளாக 9ஆம் நூற்றாண்டில் இருந்தே சிறப்பித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலேயே மலையாள மொழியை முன்னுக்கு இழுத்துச் செல்வதற்காக திருக்கொச்சி எப்படி பிறந்தது என்பது சொல்கிறார்கள். திருக்கொச்சி பிறந்தது அவர்கள் சொல்லுகிற கற்பனைப்படி பரசுராமனின் ஒரு அவதார புருஷன். அந்த அவதார புருஷன் கையிலே ஒரு கோடாரி இருக்கிறது. அது இறைவன் கொடுத்த கோடாரி என்று சொல்லுகிறார். தமிழுக்கு எங்கள் அவருடைய பூமி இதையெல்லாம் தான் கொடுத்து விட்டார் பரசுராமன், தனக்கு இருப்பதற்கு இடமில்லை என்று கேட்கிறார். அதுக்கு அந்த கோடாரியை கொடுத்து இதை வீசு, அது கிடைக்கிறதெல்லாம் உன்னுடைய ராஜ்யம் தான் சொல்லுவாங்க. உடனே ஒரு தெற்கு நோக்கி அந்த கோடாரியை வீசுகிறார். அந்த கோடாரி ஒரு இடத்துல போய் விழுகிறது. 12 காலம் 12,000 காலம் என்கிறார்கள். அது எத்தனையோ போட்டோம். அந்த கோடாரியை போய் விழுந்த இடம் உள்ள இடம் தான் திருவிதாங்கூர் கொச்சி என்று சொல்கிறார். அந்த திருவிதாங்கூச்சி ஏன் அது நாம் திருவிதாங்கூச்சி உருவாவதற்கு முன்னாலேயே நமக்கு வேளாண் வரலாறு வாங்கி செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ் மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்றை சொல்லி, இந்த பிராண வரலாற்றை சொல்லி, அதை முன்னிட்டு வைத்து சொல்லி தாய்மொழியை பின்னுக்கு தள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி இன்று வரை நடைபெறவில்லை, முடிவாக. அதற்கு பின்னாலே தான் நாம் இந்த வரலாற்றையெல்லாம் மறைத்து தமிழ் வரலாற்றை மறைத்து மறுகடித்து செய்து எல்லா கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் மொழியில் இருந்த கல்வெட்டுகள் எல்லாம் மறைத்து விட்டார்கள், அழைத்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். அதை மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுப்பு போராட்டம் முக்கியமான போராட்டம். அதை நாம் கொஞ்சம் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த மீட்டெடுப்பு போராட்டத்தில் ஒழுங்கிருந்து செயல்பட்டவர்கள் தான் இந்த போராளிகள். அந்த போராட்டம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் 1940 அந்த மிக உச்சகட்டத்தில் சென்றது. பல அமைப்புகள் தோன்றுகின்றன. மண்ணை மீட்டெடுப்பதும், மக்களை மீட்டெடுப்பதற்கும், மொழியை வளர்ப்பதற்கும், நாம் சம உரிமை பெறுவதற்கும் பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இறுதியில் அந்த போராட்டத்திலே 1944 மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமை தாங்கி தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கி அதற்கு தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது பல்வேறு தொல்லைகள் இருக்கிறார்கள். மார்ஷல் நேசமணி அவர்கள் திருக்கொச்சியில் உள்ள மந்திரி சபையிலும் அந்த சட்டசபையிலும் ஒரு உறுப்பினர். 2 முறை 3 முறை அங்கிருந்து வெற்றி பெற்றவர். மீண்டும் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறார். 1944-45 உள்ள நடைபெற்ற போராட்டங்களில் அப்பொழுது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரநாதன் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற அடக்குமுறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்கிறார். முடியாது என்று சொல்லவே அமைச்சர்கள் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி மேல் மார்ஷல் நேசமணி அவர்களுடைய போராட்டங்கள் தீவிரமடைகிறது. அந்த போராட்டத்தின் போதுதான் இறுதியில் தேவிகுளம் பீரிமேடு பகுதி மிக கஷ்டப்பட்டது, அடிமைப்படுத்தப்பட்டது. அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் தமிழர்கள். முதலாளிகள் மட்டும் 3 மலையாளிகள், உழைப்பாளிகள் 50 பேரும் தமிழர்கள். இந்த தமிழர்களுக்கு மிக கொடுமையான சூழ்நிலை உருவாகிறது. அந்த மக்களை அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக சுப்பையன் நாடார், குமரன், இன்னொரு சுப்பையன்,
குமர குருசாமி 2 பேர் முயற்சிகள் ஆவேசமாக பேசி மக்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுவதற்கு முழு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக பிடித்து வைத்து தலையிலே அடித்தது அவர் செவிப்படைப்பது. இன்னொருவருக்கு அவருக்கு நாக்கை எடுத்து நாக்கையே அறுத்து விட்டார். நாக்கு இருப்பதாலே பேசுகிறாய் சொல்லி நாக்கையே அறுத்து விட்டார். இவ்வளவு கொடூரமான தண்டனை மக்களை துன்புறுத்தி மலையாள மொழியிலே பாவங்களை எல்லாம் பதிவு செய்துவிட்டு மலையாளம் தெரியாத மக்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி உனக்குடைய சொத்து இவ்வளவுதான், இதற்கு மேல் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி மக்கள் தமிழர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டார். மண்ணுக்கும் துரோகம், மக்கள் உரிமைக்கும் துரோகம், உடமைக்கும் துரோகம். இதை தாங்க முடியாமல் தான் தேவையுடன் மீறி வைக்கிறது சரியான போராளிகள் உருவாத காரணத்தினால் தமிழ்நாட்டின் நாகர்கோவிலிருந்து ஜோடி ஜோடியாக ஜதையாக போராட்ட வீரர்கள் தரப்படுகிறது. அங்கே காஞ்சாங்குடி குஞ்சநாடார் மிக தீவிரவாதி இளைஞர், சிறந்த வழக்கறிஞர், அவருக்கு சர்வாதிகார பட்டம் கொடுக்கிறார். சர்வாதிகாரம் என்றால் இப்பொழுது இருக்கின்ற தன் விருப்பம் போல இருந்த ஹிட்லர் முசோலினி போல எனக்கு விருப்பம் போல செய்ய அந்த சர்வாதிகாரி இல்லை. இப்ப அரசியல் கட்சிகளை சொல்கிறாருக்கு முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வருகின்றனர். இது தலைவர் பார்த்துக்கொள்ள தலைவரை முடிவுக்கு விட்டு விடுகிறோம் என்று சொல்லுறாங்க. அது மாதிரி குஞ்ச நாடாரை நியமித்தார்கள். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேண்டுமாவே செய்யுங்கள். அவர் தான் இந்த போராட்டக்காரர்களை தேர்வு செய்து வரிசையாக எந்தெந்த வழியாக எப்படி போய் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி அனுப்பும். அவரை பிடித்து அடித்து பதித்தார்கள். அது போராட்டம் அது வரைத்தது ஆகஸ்ட் 11 தான். இந்த போராட்டத்தில் போடுவது கடைசியாக ஒரு 2-3 ஜோடி அவர்களெல்லாம் செய்தது வந்து அவங்க அப்படி வந்தாங்க. இந்த கடைசியாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு போராட்ட உணர்வு தெரிய வேண்டும், அவர்களுக்கு இந்த போராட்டத்தை ஆதரவு தெரிய வேண்டும் என்பதற்காக மதுரை வழியாக வந்து தேர்வு சொன்னாங்க. அப்பொழுதும் ஆதரவு இல்லை. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் மட்டும் இப்பொழுதும் சென்னையில் இருக்கிறார். டாக்டர் குமரேசன் அவர்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சென்னையில் இருக்கிறார். டாக்டர் சிவா இஎன்டி மருத்துவமனையில் போர்டு இருக்கிறது. அவர் இந்த தியாகி பெற்று வாங்கி கொள்கிறார். அந்த வரிசையிலே 1-2 பேர் தான் இப்போ இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற ராணி அவர்கள் அந்த தியாகியினுடைய 8வது வாரிசு. அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்ம கூட்டத்திலே தான் இருப்பார்கள். இப்படி இருப்பது ஒரு சிலர். இவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கன்னியாகுமரி வரலாற்று பேரவை உருவாக 2004 இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் குமரியம்மன் தமிழ்நாட்டோடு இணைந்த நாளையும் குமரியம்மன் இழைப்பதற்கு காரணமாக இருந்த தியாகிகளை ஆண்டுதோறும் நினைவு கூறுகிறது. அந்த வகையில் தான் இன்று அந்த தியாகிகளை நினைவு கூறுகிறார். தியாகிகளை நினைவுகூறினால் 11 என்றாலும் அந்த நம்முடைய சூழ்நிலை சரியில்லை என்ற காரணத்தால் இன்றைய தினம் அனைவருக்கும் அதிகாரிக்கின்ற காரணத்தால் இந்த தேதியை முடிவு செய்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியிலாவது இங்கே கலந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும்போது பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறேன். ஒவ்வொருவரும் பார்த்தால் முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல, வயதில் வந்தவர்கள் அல்ல, அறிவில் முடித்தவர்கள், தங்களுடைய சிந்தனையில் முடித்தவர்கள், தன் செயல்பாடுகளில் முடித்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருடைய அமைப்பும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. சிலர் 2-3 அமைப்புகள் இருக்கிறார்கள். முனைவர் குமரேசன் அவர்களுக்கு எத்தனை அமைப்புகள் இருந்தே தெரியாது. அவருக்கே எந்த அமைப்புகள் தெரியாது. நம்முடைய பேராசிரியர் அவர்கள் முன்னிலை ராஜபாண்டியன் அவர்கள் எந்தெந்த நிகழ்ச்சியை அவருக்கே தெரியாமல் அவர் தொடர் சொற்பொழிவாளர்னு பேர் தவிர எத்தனை தொடர் சொற்பொழிவார், சிந்தாமணி, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, திருக்குறள், அம்பராமாயணம், இப்படி எல்லா தொடர்புகள் சொற்பொழிவார் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள்
அவரும் ஒரு அமைப்பின் ஏரிக்கரையிலே ஒரு தமிழ் இலக்கிய மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் ஏரிக்கரை கோபாலன் என்று சொல்லுது. இப்படி இங்கே இருக்கின்ற தமிழர்கள் கவி படைப்பதை வந்திருக்கிறார் கவிஞர்கள், அவர்களுக்கு நான் வந்து இந்த மன்றத்தில் வந்து இங்கே கவிதை தொகுத்து கவிதை வழங்கி சிறப்பித்தது மட்டுமல்ல, மூன்று மாவட்ட தியாகிகளை வணங்கி அவருடைய வீர வரலாறுகளை கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்து எங்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கே வருகிறது நம் அனைவருக்கும் குமரி மாவட்ட வரலாற்று பயிர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அவர்கள் குறித்து நிறைவு செய்வது